அனைவருக்கும் வணக்கம். நான் ஏஐ ஒரு ஏஐ அப்சிகர்னு ஒரு ப்ராஜெக்ட் ஒன்று செஞ்சுருக்கிறேன். அது ஏஐ ஆப்ஸ் அதில் இருக்கிறது ChatGPT, ஏஸ்ரீ அப்படியே கொஞ்சம் கூட இருக்கு. அது ஆப்ஸ்கள் இது ChatGPT லோகோக்கள் வந்து ChatGPT லோகோ. அடுத்து வந்து லோகோ பாருப்பாங்க, அதுல லோகோ. அடுத்து டீப்சி இதுல லோகோ. இது இப்ப புதுசா கண்டுபிடிக்கப்பட்டது. இது இப்ப ஃபேமஸா போகுது. ஏஐ ஆப்ஸுக்குள்ள இப்ப எல்லாம் கூட இருக்கு. அது அளவே இல்லை. மனிதன் மூளையை வச்சு கண்டுபிடிக்கப்பட்டது. இப்போ எங்களுக்கு தெரியாதது எல்லாம் அது சொல்லித்தரும். ஆனால் நாங்கள் கண்டுபிடிச்சி அது கொடுக்குறதான் அது சொல்கிறது. அதில் வந்து ChatGPT, ஜெமினி என்று கூட அப்ஸ்கள் அந்த அப் இருக்குது. அதுதான் ஃபேமஸாக வந்தது. அதில் லோகோக்கள்லாம் போட்டு காட்டுங்க. அதுதான் எனக்கு 3 டாபிக் கொடுக்கப்பட்டது. ஒன்று ஏஐ, இன்னொன்று இன்னொன்று ஸ்கூல். அதில் வந்து நான் எடுத்திருக்கிற டாபிக் வந்து ட்ரிங்கோமலி. அதாவது ட்ரிங்கோமலி வந்து திருவண்ணாமலையில் கிழக்கு மாகாணத்தில் இருக்கிற ஒரு மாவட்டம். This is natural deep water harbourage rich in history, and natural explore stunning beach and Asian temples and statistic landmarks. It's a must-see destination. There's relaxation with exploration. அதாவது வந்து இந்த ட்ரிங்கோவில் வந்து நிறைய நேச்சுரல் பிளேஸ் இருக்குது. அதே மாதிரி ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் எல்லாம் இங்கே காணப்படுற மாதிரி இருக்குது. டெம்பஸ்ட்ரி ஆஃப் ஹிஸ்ட்ரி, அதாவது வந்து இதை பற்றின ஒரு ஹிஸ்ட்ரி தான் இருக்குது. கோணேஸ்வரா டெம்பிள் ட்ரிங்கோமலையிலேயே ஃபேமஸான பிளேஸ் தான் இந்த கோணேஸ்வரா. இங்கே வந்து இந்து மதத்துக்கு இது பிரபல்யமான ஒரு இடம். இது வந்து இந்து மதத்துக்கான கோயில். இங்கே வந்து எல்லாருமே போகக்கூடியதாக இருக்கும். அதே மாதிரி டூரிஸ்ட் ஆட்கள் வந்து இங்கே விசிட் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸ் தான் இந்த கோணேஸ்வரா டெம்பிள். பியூட்டி, அதாவது இங்கேயே அடுத்த பிரபலமான பீச் இருக்கு. ஒன்று உப்புவெளி அண்ட் நிலாவலி பீச், அடுத்து பின்னோல் ஐலாண்ட், அடுத்து போல் போச்சி. இங்கே வந்து இந்த 3 இதுவுமே பிரசித்தி பெற்ற ஒரு பீச்சாக இருக்குது. ஹிஸ்டாரிக்கல் லேண்ட்மார்க்கை வந்து 1006 ப்ரீவியஸ்ல வந்து இது வந்து கட்டியிருக்காங்க. அதே மாதிரி இதுவும் வந்து ஒரு ட்ரிங்கோமலையில் இருக்கிற ஃபேமஸ் பிளேஸ். அடுத்த கல்ச்சர் அண்ட் ரிலீஜியஸ் ஹார்மனி. இங்கே வந்து 4 மதம் காணப்படுது. பௌத்தம், ஹிந்து, கிறிஸ்டியன்ஸ் அண்ட் முஸ்லீம்ஸ். இதில் வந்து
பப்ளிகேஷன். இங்கே வந்து சிங்களம், தமிழ், முஸ்லீம் போன்ற கம்யூனிட்டிஸ் இங்கே இருக்கு. அதே மாதிரி இங்கே வந்து அதே மாதிரி 4 மதம் இருக்கிறதால நிறைய ஃபெஸ்டிவல்ஸ் இங்கே நடக்கிறது. மதம் சார்ந்த ஃபெஸ்டிவல்ஸ் நிறைய நடக்கிறது. தேங்க்யூ. ட்ரிங்கோமலி வந்து நிறைய அட்ராக்ஷன் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் பிளேஸை கொண்டிருக்கு. இங்கே வந்து நிறைய டூரிஸ்ட் வந்து விசிட் பண்ணுற ஒரே பிளேஸ் நம்மளோட ட்ரிங்கோமலி. தேங்க்யூ. அப்படியே தமிழே சொல்லி கொடுப்போங்க. ஸ்பேஸ் தண்ணி தான் பார்க்கலாம். மதிய வணக்கம். நான் எங்கள் டாபிக் எடுத்துக்கிறேன்னா எங்களுடைய திருவோணமலையை பற்றி எடுத்திருக்கேன். இப்போ நாங்கள் எந்த காரியத்தை செய்யும்போது முதல்ல விநாயகரை தான் தொழ வேண்டும். அதனால் விநாயகர் பிக்சர் நம்ம அடுத்து இதில் அனிமேஷன் எல்லாம் கொடுத்துருக்கேன், டிரான்ஸ்லேஷன் கொடுத்துருக்கேன். அடுத்து இலங்கையை பற்றி இது வந்து ஒரு இயற்கை துறைமுகம் திருவோணமலையில் இருக்கு. இது வந்து பன்முகத்தன்மை கொண்டது. பீச்சஸ் நிறைய பீச்சஸ், அது நிலாவெளி பீச்சஸ் என்பவற்றை கொண்டுள்ளது. அது வந்து இந்த திருவோணமலையில் வந்து நிறைய அழகான இடங்கள் உள்ளது. அதாவது கோணேஸ்வரம், அடுத்த பீச் அப்படி கொடுத்துருக்காங்க. பீச் அடுத்த திருவோணமலையில் வந்து 4 இனம் ஆக்கள் இருக்காங்க. அதாவது சிங்களம், ஹிந்துஸ், முஸ்லீம், கிறிஸ்டியன். அதில் அவங்களோட ஃபோட்டோவும் பிக்சர்ஸும் நான் கொடுத்துருக்கேன். அடுத்த டூர் பிளேசஸ், அதாவது நம்மளோட பீச் சைட் பக்கம் இருக்கு, நிலாவெளி பீச், அடுத்து கோணேஸ்வரம், மலைகள், அப்படி டூர் பிளேஸ். அது வெளிநாட்டில் இருந்து ஆட்கள் வந்து பார்வையிடுவாங்க. அடுத்த ஹிஸ்டாரிக்கல் பிளேஸ் தான் அந்த கோணேஸ்வரம். தேங்க்யூ வெரி மச். அடுத்த நன்றி, வணக்கம். குட் ஆஃப்டர்நூன் ஆல். இன்னைக்கு நாளைக்கு வந்து ஏஐ பற்றி, அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஸோ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்னா கணினி அல்லது மென்பொருள் மனிதர்களை போல சிந்திக்க, கற்றுக்கொள்ள, முடிவுகளை எடுக்க மற்றும் பிரச்சனைகளை தீர்க்க ஒரு தொழில்நுட்பமாக ஏஐ இருக்குது. ஸோ சொல்லப்போனால் மனித புத்திக்கு சமமாக செயல்பட வழிவகுக்கிறது. ஏஐ வந்து எப்படி செயல்படுகிறது என்றால் தரவு சேகரிப்பு, இன்னொன்று இயற்கை மொழி புரிதல், இன்னொன்று பிழை திருத்தல், தொடர்ச்சியான கற்றல் முறைகள், இவ்வளவு மூலமாகவும் ஏஐ வந்து செயல்படுகிறது. அதாவது உங்களுக்கு தினசரி வாழ்க்கைக்கு ஏஐ வந்து எவ்வளவு பங்கு பெற்றிருந்தா அது வந்து போக்குவரத்து, அதாவது மேப்ஸ், கூகுள் மேப்ஸ் அதுகளுக்கு அடுத்த பாதுகாப்பு கண்காணிப்புக்கு, அடுத்த கல்வி கற்றலுக்கு, இன்னொன்று மருத்துவ ஆரோக்கியம் அதுக்கு, சமூக வலைதளங்களுக்கு, இன்னொன்று வந்து மொபைல் மற்றும் இணைய பயன்பாடுகளுக்கு ஏஐ வந்து நம்ம தினசரி பயன்படுத்திருக்கு. எதிர்காலத்தில் வந்து ஏஐ எவ்வாறு வளர்ச்சி அடைகிறதா ஒன்று வந்து சுயநினைவோடைய ஏஐ மனிதர்களை போல அது சிந்திக்கக்கூடியதாக இருக்கும். இன்னொன்று வந்து மருத்துவ துறையில் வந்து ஏஐ நோய்கள் முன்கூட்டியே கண்டறியும். ஏஐ வந்து நோய் அடுத்த வந்து கல்வி முறைகள் தனிப்பட்ட கற்றல் அனுபவமாக மாறும். மனித உணர்வுகளை புரியும் ஏஐ உருவாகும். இன்னொன்று வந்து விண்வெளி ஆராய்ச்சி ஏஐ மூலம் வேகமாகும். இன்னொன்று ஆட்டோமேஷன் தொழில்களில் அதிகரித்து வேலை மாற்றம் உருவாகும்.
தீமைகளை பார்த்தா உண்மையான மனித உறவுகளை பாதிக்கும். நன்மைகளில் வந்து வேலை முறைகளை எளிதாக்கும். தீமைகளை பார்த்தா மனிதர்களின் தொழில் கட்டுப்பாடு குறையும். நன்மைகளில் விண்வெளி ஆராய்ச்சி. தீமைகளை பார்த்தா மனித உளவியல் பாதிப்பு. வேகமான பிரகட செயலாக்கம் பார்க்கலாம். இன்னொரு தீமைகளை வந்து வேலை வாய்ப்பு இழக்கப்படுகிறதாக காணலாம். சொர்க்கம் மட்டும் சொல்லலாம். இதில் வந்து நிறைய கல்ச்சுரல் ஆக்டிவிட்டீஸ், அதாவது ஒவ்வொரு மரத்தை சார்ந்த மக்கள் அதோட இம்பார்ட்டன்ஸ் தினங்கள் அடுத்து வந்து இங்கே வந்து புயல் சார்ந்த புயல் சார்ந்த சில அம்சங்கள் இங்கே காணப்படுது. நார்த் கோஸ்டல் டீப் வாட்டர் காணப்படுது. சுற்றுச்சூழல் ஹிஸ்ட்ரி, அதாவது பழைய காலத்து இடங்கள், கோட்டைகள் ராஜாக்கள் இதெல்லாம் இது கோணேஸ்வரன் டெம்பிள். வந்து சைவ மக்களுக்கு தான் சிறப்பாக கொடுத்துருவாங்க. இப்போ வந்து டூரிஸ்ட் பிளேஸ் ஆகினோட இங்கே எல்லா மதத்தவரும் வந்து போகக்கூடிய இடமா காணப்படுது. அடுத்து வந்து பீச்சஸும் நேச்சுரல் பியூட்டிஸும். இங்கே வந்து 3 பீச் காணப்படுது. ஒன்று நிலாவரி பீச், இது உப்புவழி காணப்படுது, அடுத்தது மாப்பிள்ளை பீச். வந்து நாவலன் பெட்ரூம் ஹெரிட்டேஜ். இங்கே வந்து ஹொரட்ஸ் டவர் மியூசியம் வந்து காணப்படுது. நவர்ஸ் ஏர்போர்ட் வந்து காணப்படுது. டூரிசம் அண்ட் டெவலப்மெண்ட், டூரிசம் ப்ரோக்ராம் காணப்படுது. அடுத்தது எஃபெக்ட்ஸ் ரோட் வந்து வளர்ச்சி எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நான் எடுத்த டாபிக் வந்து திருகோணமலை. திருகோணமலை வந்து கிழக்கு மாகாணத்தில் இருக்க ஒரு மாவட்டமாக இருக்கு. இந்த திருகோணமலையை 10 பகுதிகளாக பிரிக்கிறாங்க. இந்த திருகோணமலையை நாங்கள் ஹிஸ்டரி சம்பந்தமா போல வேண்டாம். பிரித்தானியரது கவனம் இலங்கை மீது திரும்பியதற்கான காரணம் பார்த்தீங்கன்னா, ஒன்று இலங்கையின் அமைவிட முக்கியத்துவம், 2வது முக்கியமான காரணமாக திருகோணமலை துறைமுகத்தின் முக்கியத்துவம், 3வது வர்த்தக நடவடிக்கைகள் இலங்கையின் முக்கியத்துவம். இதுல இந்த திருகோணமலை முக்கியத்துவத்தை பார்த்தீங்கன்னா, ஏன் பிரித்தானியர் இந்த திருகோணமலையை இந்த வங்காள போடல. சரி சரி சரி. வணக்கம். நான் சிங்கோ கிழக்கு மாகாணத்தில் இருக்குது. இங்கே கோணேஸ்வரன் டெம்பிள் இருக்குது. அது ஃபேமஸான ஒரு கோயில். அது மிகவும் அழகான ஒரு கோயில். இது அந்த கன்னியாகுமரி கோயில். ஒரு ஹோட்டல்ஸ் இருக்கு. இது டூரிஸ்ட் வாழ்க்கை. இது ஒரு பழங்கால இடம். அடுத்த மாவட்டம் இது வெல்கம் விகாரம். இது புதிஸ்ட் அவங்களோட விகாரம். சரி.